தாய்க்கிழவி பொண்ணு தாய் சிவகுமார், அன்பு சகோதரர் சிவகார்த்திகேயன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்போன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் சொன்னதான் உடனடியாக செய்தி வெளியே போவோம், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிபிராம்டர் பார்த்து அதை பார்த்து சரத்குமார் பேசலான்னு நினச்சிட்டு போகிறாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஜய், when I look at that I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று இங்கேருந்து அதை பார்த்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய்க்கிழவி படம் ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் அந்த படத்தை கலைக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல என்ன ஒரு பியூட்டி, ஒரு சின்ன பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. உன்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்க சிறப்பா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆளி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். அவர் 20ஆம் தேதி நான் சொன்னேன், தாய்க்கிழவி ப்ரமோஷன் அதெல்லாம் அதிரடியா இருக்கும், அதிரடியா இருக்கிறது, நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 27ஆம் தேதிக்கு மாத்தினேன். அதுக்கு ஒரு விதியின் கோலம் என்னவென்று சொன்னால், அவங்க 27 வராங்க. டேய் நான் உள்ளனா பின்னாடியே மோதணும்டான்ற மாதிரி. இது மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். நான் உலக அளவில் பார்த்தால் எனக்கு பிப்ரவரி 25, 1994ஆம் ஆண்டு லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் பிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன், சார் கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனா எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. both of them are adamant. ஸோ 2 படமும் பிப்ரவரி 1994ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்கு நான் ஆளுநர் நான் சொல்லலை. தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவி படம் பார்த்த உடனே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்துல தான் தாய்க்கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகா அடிச்சு தாய்க்கிழவின்னு சொன்னாங்க, தாய்க்கிழவி தலைக்கிழவி கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனா நான் காலையில் வந்துருச்சேன், தாய்க்கிழவி எப்படி இருக்குன்னு கேட்பேன் நான். அந்த அளவு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ற போது எவ்வளவு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை இருந்தனால்தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்றேன். It is not an easy task for women to succeed in this life. ஏன்னா அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதற்கு இருக்கிற உழைப்பு, அவருடைய சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால்தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்றேன், கேமரா மேல போகணுமா? ஓகே. நம்ம அனைவரும் அங்கே குரல் கொடுத்தவங்க வேற மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேல போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில். இல்லை அது ஒரு செய்தியை வயர்ல போயிட்டு இருக்கும். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னு. ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர்கள் தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்க்கிழவி விட்டுருக்கீங்க, சொன்ன தாய்க்கிழவி பத்தி விட்டு எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் சூட்லாம் போட்டு வந்திருக்காருன்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கிருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிழவி மண்வாசனையோட திரைப்படத்தில் வந்துட்டார் பாருங்க, இப்படி சூட்டை போட்டுட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேன். ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்கோ. நான் 25 வயசுல டூடா வராம போய் வேற மாதிரி தாய்க்கிழவோட மாதிரி வர முடியும். நான் 25 உண்மையில 25 years old தான் நானு. அந்த தாய்க்கிழவி படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது
அதுல வந்து சேமன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். We all try to do a film which is going to be a successful film, a quality film நினைச்சுதான் படம் எடுப்போம். ஆனா அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்து பிறகு அந்த ரிசல்ட்டே புரியும். Because we don't know. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாஸ்ட் பார்ப்போம், நம்ம சிரிக்காத இடத்த ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கிறது, நம்ம சிரிப்பது இவங்க சிரிக்கிறாங்கன்னு அங்க பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்து ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ண எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா ஆப்போசிட் டெபாசிட் எடுக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். ஆழி படம். இந்த படத்தை பத்தி சொல்லி நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமா இருக்கும். வந்து ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் choke you. அதான் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும் போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன் இருக்கு. டியர் ஐ சிவகுமார் இயக்குனர், இளைஞர் எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே, நீங்க ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமா the narrative of the script, the way it has been done, the way it has been narrated, அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லையும் இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஐ மீன் சாரி கடைசி சீன்ல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமா நடிச்ச இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமலஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனா நீங்க என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்துல, இப்ப மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அது பத்தி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞர் ரசிகர்கள் சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்ட் சிவா வந்து டைரக்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிலிமா தெரியல. How I Felt with விக்னேஷ் ராஜா இன் போர்த்தொழில், வெரி இன்ட்ரெஸ்டிங் பிலிம். இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இது விமன் எம்பவர்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க, அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதுல how a woman should be. இது வந்து இங்கே பேர் எல்லாம் பார்த்துட்டீங்க, அந்த டீசர் பார்த்திருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்க வச்சிருக்கா தேடி இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு படம். ஸ்பாயிலர் டெல்லிங் அபௌட் தி மூவி. அப்ப வந்து சொத்தை பதிலே பிரிச்சு கொடுத்துட்டா 6 மாசம் இங்க நாட்டாமல் இருந்துச்சு, 6 மாசம் இங்க 6 மாசம் இந்த வீட்டுல பசங்க வீட்டுல வாழலாம்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. So you be empowered. நீங்க உங்க சொத்தை கடைசி காலத்துல வெளில வேணா எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் when you live well. அந்த மெசேஜை ரொம்ப கிளியரா பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா அண்ட் சிவகார்த்திகை சார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பத்தி நான் சொல்றேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுட்டே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் இந்தியா லெவல்ல அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும். One of the best actors the Indian film industry has got is Radhika Sharat Kumar. அவங்க ஏன் நேஷனல் அவார்ட் கொடுக்கணும்னு பல முறை சொல்றேன். ஆனா நீங்க பத்திரிகை செய்தி அனுப்பிச்சவர்கள் சரத்குமார் வந்து கூறிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கூறிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்குள்ள ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நடிக்கும்போது கைத்தட்டி வரும், இல்லாட்டி பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. தியேட்டர்ல வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை இருந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவன், நான் தந்தை கிழவன். அதை பத்தி எனக்கு சந்தோஷமான கிழவன் சொல்றது தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொண்டு நான் பெருமைப்படுகின்றேன். ராதிகா பாக்குறாங்க என்னடா சொல்றாங்க அப்படின்னு. ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி, அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து let us do something for this industry இருக்கோம். ராதிகா, I want you to live 100 years and keep on acting. தாய் கிழவியில இளைஞராக நடித்து கூட நீங்க வெற்றி பெற முடியும். ஏன்னா I appreciate you as a great actor in this industry and keep rocking. And சுதன் எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a distributor of the film. அண்ட் அருள், நீங்க எல்லாம் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அது வந்து the movie was moving and moving and moving and it moved the audience of Tamil Nadu and across the globe. And once again
சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆடி படத்தையும் பாருங்கள் என்று சொல்லி வெற்றி சொல்லுங்க. என் படம் ரிலீஸ் ஆகுது. ஆடி படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தாரு போனார், கோச்சிக்கு போயிட்டாரு அப்படின்னு கூட செய்தி போடுறது நல்லாதான் இருக்கும். நான் கோச்சிக்கு போல சந்தோஷமா அமைதியா நிம்மதியா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம் பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம், ப்ரோக்ரசிவ் பிலிம், ப்ரோக்ரசிவ் தாட். அது வெரி கிரியேட்டிவ். நன்றி, வணக்கம்.